ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பிராய்லர் கோழியில் இருப்படும் லெக் வீக்ஸ், அதாவது நொண்டி கோழிகள். அது எதனால் உருவாகிறது, அதற்கான மெடிக்கேஷன் என்ன, அதுக்கான மேனேஜ்மெண்ட் எரர் என்ன, இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணையில் பார்த்துருப்போம், 6 இருந்தாலும் சரி, பெரிய கோழியாக இருந்தாலும் சரி, நிறைய லெக் வீக்ஸ் பார்ப்போம். அதாவது காலை 2 இழுத்துட்டு சைடில் இழுத்து போட்டு படுத்துருக்கோம். இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து நடக்க முடியாது. சிறகு அடித்துட்டு ஓடும். இல்லைன்னா உட்காந்து எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் உட்காந்துரும். இதனால் என்ன ஏற்படும்னா, அதுக்கான ப்ராப்பர் ஃபீடிங் நடக்காது. ப்ராப்பராக தேவையான ஃபீட் கிடைக்காதனால, நியூட்ரிஷன் கிடைக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக கால் வந்து பேலன்ஸ் இல்லாமல் லெக் வீக்ஸ் ஆகி இந்த மாதிரி உட்காந்துரும். இதுக்கு நம்ம என்னென்ன மெடிக்கேஷன் பண்ணலாம், ஏன் இப்படி ஆகுது, அதை பற்றி கால்சியம் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் இந்த மாதிரி லெக் வீக்ஸ் வரும். அதாவது விட்டமின் டி, அதுக்கடுத்து B2 விட்டமின்ஸ் மினரல் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் இந்த மாதிரி லெக் வீக்ஸ் வரும். கோழி வந்து ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையும் பொழுது இந்த மாதிரி லெக் வீக்ஸ் வரும். அதுக்கு தேவையான போதுமான இடம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி லெக் வீக்ஸ் வரும். கீழே போட்டுருக்க அந்த லிட்டரை வந்து ப்ராப்பர் குவான்டிட்டியில் இல்லாமல் அது வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தாலும் லெக் வீக்ஸ் வரும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது லெக் வீக்ஸ் ஆக. இதில் வந்து நம்ம எப்படி கோழியை காப்பாற்றுவது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இமீடியட்டாக வந்து அந்த பண்ணையில் இருக்கிற எல்லா லெக் வீக்ஸும் தனியாக பிரிக்க வேண்டும். ஏன்னா உள்ளே இருக்கும்போது வந்து ஃபீடர் ப்ராப்பராக ஃபீடு போகாது, தண்ணி குடிக்க முடியாது. மற்ற கோழி வந்து டாமினேட் பண்ணி அதை ஃபீடை சாப்பிட வைக்கிறாங்க விடாது. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து லெக் வீக்ஸ் பூரா தனியாக பிரிங்க. பிரிச்சுட்டு அதுக்கு வந்து எதனால் உருவாச்சு அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா கால் வந்து அதுக்கு பேலன்ஸ் இல்லாமல் பாருங்கள், முழங்கால் வந்து வீங்கிரும். அது தெரியுங்களா, ஸ்வெல்லிங்கு. அந்த மாதிரி வீங்கும்போது வந்து அதெல்லாம் நடக்க முடியாது, இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே உட்காந்துரும். ஸோ என்ன காரணம்னு பார்த்துட்டு விட்டமின் ப்ராப்ளமா இல்லை கால்சியம் பற்றாக்குறையா எதுன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும். சப்போஸ் கால்சியம் பற்றாக்குறை ஏற்பட்டால் இமீடியட்டாக வந்து கால்சியம் டானிக், ஆஸ்ட்ரோவிட் இருக்குது, கல்கோபஸ் இருக்குது. இந்த டானிக் வந்து லிட்டருக்கு 1 கிராம், லிட்டருக்கு 1 மில்லி வச்சு இமீடியட்டாக வந்து 2 hours வாட்டரில் ஒரு 5 days கொடுங்க. சப்போஸ் விட்டமின் பற்றாக்குறை ஏற்பட்டால் பி காம்ப்ளெக்ஸ் கூட வந்து பி காம்ப்ளெக்ஸ் சேர்த்து 1 ml வச்சு ஒரு 12 hours கொடுங்க. இமீடியட்டாக சுண்ணாம்புகள் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு அதை கொதித்து அடங்கின பிறகு அதில் வந்து 1 லிட்டர் எடுத்து ஆயில் எடுத்து தண்ணிக்கு ஒரு 5 to 10 days கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு லெக் வீக்ஸ் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது போன்ற ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுங்கள். லெக் வீக்ஸில் வந்து உங்களுக்கு கோழியை காப்பாற்றுங்க. தேங்க்யூ.